எப்பயுமே ஒரு காமெடி நடிகர் ஒரு ஒரு கேரக்டரோ ஒரு சென்டிமெண்ட்டோ நடிச்சாங்கன்னா அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு காமெடினா அவரை பார்த்தா சிரிச்சு அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருந்த நபர் வந்து அப்படி வேற ஒரு கான்ட்ராஸ்டாக காமிச்சா அது வந்து அது நாயகர்ஸுக்கும் நடந்திருக்கு. மாமன்னன் படத்தில் ஏறக்குறைய அதுதான். மாமன்னன் படத்தில் அது ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் வடிவேலை தவிர ஒரு யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் கிடச்சிருக்காரு. ஏன்னா ஒரு காமெடி நடிகர் அந்த வடிவேல் அந்த இடத்துல அழுகிறாரு அப்படிங்கிறது தான் மலை மேலே நின்று ஒரு அழுகிறார் அப்படிங்கிற ஒரு சீன் தான். வடிவேலுவே நினைச்சாலும் பழைய வடிவேலை வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு காலம் மாறி போச்சு. அந்த காலம் வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, அன்னைக்கு இருந்த உடம்பு வாகு வேற, அன்னைக்கு இருந்த பாடி லாங்குவேஜ் வேற, இன்னைக்கு மாறிடுச்சு. இப்போதான் அவர் வயதுக்கு தக்குன்னு கரெக்டான ஒரு கேரக்டரை எடுத்துருக்கிறாரு. இது அப்படியே பிடிச்சிட்டு போனார்னா வடிவேலனுடைய மீதி உள்ள காலமும் பொற்காலம் தான். வயது பாடி லாங்குவேஜ் தாண்டி கதை முக்கியம் இல்லையா? ஸோ சரியான ஒரு காமெடி கதையை தேர்ந்தெடுத்தா மீண்டும் பழைய வடிவில் பார்க்கலாம். அதில் மிஸ் பண்ணுறோம். எங்க வீட்டு பஞ்சாயத்தை பார்க்க முடியல, இங்கே வந்து ஏன்டா உங்க பஞ்சாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மீம்ஸ் போட்டுட்டார். என் முன்னாடியோட சண்டை போட்டு நான் கஷ்டமாச்சின்னு படத்துக்கு வந்தா இங்கேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாப்புல ஒருத்தர். அந்த மாதிரி தான் படம் முழுவதுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அதவே ரொம்ப டீப்பா படம் முழுவதுமே டிராவல். அது வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடிப்பில் மாரிசன் திரைப்படம் வெளியாகி ஒரு நல்ல ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. இல்லை, சூப்பர் குட் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் குட் கிட்டத்தட்ட 98 படங்கள் பண்ணிட்டாங்க. இது 99வது படம். 100வது படம் வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணணும் அப்படின்னா சினிமாவில் 100 படம் பண்ணுறதுலாம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பெரிய விஷயம். அது 100 படம் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கக்கூடிய பெரும்பாலான டெக்னீஷியன்ஸ் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. புது புது கதையம்சம் உள்ள படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார். புதிய நபர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. மாரிசன் அப்படின்னு இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில், வடிவேலு, கோவை சரளா, இந்த காம்பினேஷனில் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம், ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். முதல்ல அதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். சமீப காலமாக ஒரே மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டு ட்ரக்கு மாஃபியா அப்படி இப்படின்னு படம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஹீரோயின் பெருசாக இல்லை, ஒரு கிளாமர் சாங் கிடையாது, ஒரு ஐட்டம் சாங் கிடையாது, அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் ஒரு ஃபைட்டு கிடையாது, அந்த மாதிரியான எந்த விஷயமுமே இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கதை, ஃபீல் குட்டான மூவி, ஒரு புது அட்டெம்ப்ட். 2 பேருடைய டிராவல் அப்படிங்கிற கதையை சொல்கிறதே புது விஷயம். அந்த படத்தில் வடிவேலு தன்னுடைய வயதுக்கு தக்கன ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கிறார். கரெக்டாக அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்ட் ஆகுறாரு. ஒரு மகா கலைஞன் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார், மாற்றுக்கிறது கிடையாது. இந்த படத்தில் ஒரு அல்சைமர் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக வர்றார். மறதி, அவரே மறந்துடுறாரு, எங்கே இருக்கிறோம்னு தெரியாது, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நோயாக இருக்கார். ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு திருடனாக நடிச்சிருக்காரு. அப்போ ஃபகத் ஃபாசில் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்தை திருடுறதுக்காக போகிறாரு. அதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ட்ராவல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டு, கிளைமேக்ஸில் என்ன அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய கதை. வடிவேல் அண்டு ஃபகத் ஃபாசில் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கிறாங்க. வடிவேல் உண்மையிலே சொல்ல போனால் இப்போ தான் அவர் வயதுக்கு தக்குன அந்த கேரக்டரை எடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்சைரசன் 23ஆம் புலிகேசி படம் அந்த காலகட்டத்தில் ஓடிச்சு. அதே மாதிரி இந்திரலோகத்தில் நான் அழகப்பண்ண ஒரு படம் பண்ணார். இப்போ இருக்கக்கூடிய தம்பிராமையா வச்சு அந்த படம் போல. அதுக்கு பிறகு கதை ஓரியன்டாக ஸ்டோரி ஓரியன்டான ஹீரோவாக பண்ணார். அந்த எந்த படமும் போல. அப்புறம் ரொம்ப நாள் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாரு, திருப்பி வந்தார், நாய் சேகர் ரிட்டர்ன் பண்ணார், அந்த படம் போல. அதுக்கு பிறகு ஏலி அப்படின்னு 2-3 படங்கள் பண்ணார். கேங்கர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கேங்கர்ஸ் வரைக்கும் அவர் கை கொடுக்கல. சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, வரல. என்னன்னா வயது ஒரு காரணம், அவருடைய உடல் அமைப்புகளும் மாறி போச்சு. இப்போ அதுக்கு தக்கன கேரக்டர் பண்ணும். நாயேஷ்க்கு இப்படி நடந்தது, ஏறக்குறைய நாயேஷ்க்கு நடந்த அதே இதுதான் வடிவேலுக்கு நடந்தது. நாயேஷ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். வடிவேல் கொஞ்சம் லேட்டாக அக்செப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாயேஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் தான் ஒரு காமெடியே. பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த பாடி லாங்குவேஜை குறைச்சிட்டு கேரக்டர் ரோல் பண்ணிட்டார். அபூர்வ சகோதரர் படத்தில் வில்லனாகவே பண்ண ஆரம்பிச்சார். பக்கா காமெடி நடிகர் வந்து வில்லனாக பண்ண ஆரம்பிச்சார், கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் நிறையா படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நமக்கு வேறு தொழில் தெரியாது, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நான் நடிக்க தெரியும். அந்த நடிப்பை வந்து என்னென்ன வழியில் நம்ம பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திக்கலாம். வடிவேலுக்கு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு காமெடி நடிகர் ஒரு கேரக்டரோ ஒரு சென்டிமெண்ட்டோ நடிச்சாங்கன்னா அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்.
அது வரைக்கும் நீங்கள் ஒரு காமெடினா அவரை பார்த்தா சிரிச்சு அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருந்த நபர் வந்து அப்படி வேற ஒரு கான்ட்ராஸ்டாக காமிச்சா அது வந்து அது நாயகசுக்கும் நடந்திருக்கு. மாமன்னன் படத்தில் ஏறக்குறைய அதுதான். மாமன்னன் படத்தில் அது ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் வடிவேலி தவிர ஒரு யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் கிடச்சிருக்காரு. ஏன்னா ஒரு காமெடி நடிகர் அந்த வடிவேல் அந்த இடத்துல அழுகிறாரு அப்படிங்கிறது தான் மலை மேலே நின்று ஒரு அழுகிறார் அப்படிங்கிற ஒரு சீன் தான் பெரிய அந்த சீனை வந்து வேற யாராவது ஒரு காமெடியாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறவர் நடிச்சிருந்தாருன்னா அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. அப்போ அந்த இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இடையில திருப்பியும் கேங்கர்ஸு ஒரு ஹீரோக்கு ஃப்ரெண்டா ஒரு அடி வாங்குற மாதிரி இந்த மாதிரியான காட்சிகள் திருப்பி பார்த்து முடிஞ்சும் போச்சு, சலிச்சும் போச்சு. அந்த கேரக்டருக்கு ஒரு இப்போ செட் ஆகவும் மாட்டார். உடல் அமைப்புகள் மாறி போச்சு. நினைச்சாலும் பழைய வடிவேலை வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு காலம் மாறி போச்சு. அந்த காலம் வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, அன்னைக்கு இருந்த உடம்பு வாகு வேற, அன்னைக்கு இருந்த பாடி லாங்குவேஜ் வேற, இன்னைக்கு மாறிடுச்சு. இப்போதான் அவர் வயதுக்கு தக்குன்னு கரெக்டான ஒரு கேரக்டரை எடுத்துருக்கிறாரு. இது அப்படியே பிடிச்சிட்டு போனார்னா வடிவேலனுடைய மீதி உள்ள காலமும் பொற்காலம் தான். வயது பாடி லாங்குவேஜ் தாண்டி கதை முக்கியம் இல்லையா? ஸோ சரியான ஒரு காமெடி கதையை தேர்ந்தெடுத்தா மீண்டும் பழைய வடிவில் பார்க்கலாம். அதில் மிஸ் பண்ணுறாரு. இல்லை, கதைனா இவருக்கு தேவையான ஒரு கதை அமையணும். ஏன்னா வடிவேலாலே நம்ம இன்ன வரைக்கும் ஒரு 10 வருஷம் கேப்பில் மீம்ஸ்னாலும் சரி என்னதுனாலும் வடிவேல் இல்லாமல் எதுவுமே இருந்ததில்ல. ஸோ காமெடினா பார்க்க தானே மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இல்லை ஒரு கேரக்டர் ரோல் காமெடி பண்ணலாமே. ஓகே, எத்தனை பேர் பண்ணுறாங்க. MS பாஸ்கர் எடுத்துங்க. MS பாஸ்கர் வந்து இந்த மொழி படத்துலலாம் அவர் தான் இதே மாதிரியான அல்சைமர் மாதிரி தான் அவர் ஒரு நோயாளியாக இருப்பார். அதில் வந்து பறந்து போயிடுவார். எம்ஜிஆர் இறந்து போனதுலேயே நிற்பார். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான கேரக்டரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் அப்பாவாக இருக்கிறாரு, அவர் ஒரு ஃபன்னியான ஒரு ஆளாக இருக்கிறாரு, ஒரு மாமாவாக இருக்கிறாரு, குடும்பத்தில் பெரிய மனுஷனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஆட்களோட கேரக்டர் நிறையா இருக்குது. அந்த கேரக்டரை எடுத்து அந்த ஏஜுக்கு தக்குன நடித்தார்னா கண்டிப்பாக வரும். திரும்பவும் போயிட்டு நான் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு நானும் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு பேர் இந்து இப்படின்னு சுந்தர்சியோடைய அந்த டிப்பிக்கல் ஃபார்மெட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எடுத்திருக்கிற இந்த மாதிரியான ஒரு கேரக்டரான கதையில் நடித்தார்னா கண்டிப்பாக வடிவேல் இந்த படத்தில் உண்மையை சொல்லப்போனால் அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. வடிவேலு சந்தானத்துக்கு அப்புறமா அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து காமெடி ஆக்டர் தமிழில் இல்லை. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 10 வருடம் கழித்து வந்தால் மதகஜராஜா படத்தோட வெற்றி. ஸோ அவருமே அதை தொடர்ந்து வந்து காமெடினா சில படங்களில் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ காமெடி அப்படிங்கிற ஸ்பேஸ் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. சரியான காமெடிகள் அமையாத ஒரு பிரச்சனை தான். இல்லை, ஒவ்வொரு காலகட்டமும் அதை நீங்கள் சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் அதுக்கு பிறகு கவுண்டமணி செந்தில், அப்புறம் வடிவேலு, விவேக், இவங்களுடைய காம்பினேஷன், இவங்கெல்லாம் வந்து ஒரு அல்டிமேட்டாக தனித்துவமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய காமெடியன்ஸ் வந்தாங்க, போனாங்க, இருக்கிறாங்க. தனித்துவமான அடையாளம் இருக்காது. ஒரு படத்தில் ஏதாவது ஒரு சீனில் அந்த டயலாகோட சேர்ந்து சிரிச்சு போயிடுவாங்க. இப்போ காமெடின்னு நினச்சி நம்மளை பல பேர் குலையாக கொண்டுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை. அதெல்லாம் அதுக்காகவாது நல்ல ஒரு காமெடின்னு வரும். அவன் காமெடியும் வரல. 7G ரெயின்போ காலையில் சொல்லுவாங்க, உனக்கு தான் பாட வரலையடா அப்படின்னா அவன் அது சில பேர் ஹீரோ ஆகிட்டாங்க. அதுதான் பெரிய கொடுமை. அதெல்லாம் தாங்க முடியல. எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க. சூரிய ஆகிட்டாரு, சதீஷ் ஆகிட்டாரு, யோகி பாபு ஆகிட்டாரு. நான் கருணாகரன் மட்டும்தான் ஆகலை. அது அவரும் கொஞ்ச நாள் ஆயிரம் நினைக்கிறேன். அந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சம் தமிழ் சினிமாவில் இருக்குது. என்னன்னா 2 கேட்டகரி தான் காமெடியில். ஒன்று பாடி லாங்குவேஜ், ஒன்று டைமிங். இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அந்த கதையோட காமெடி பண்ணுறங்கிற விஷயம் யாராலும் பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஒரு கமெண்ட் அடிக்குது, ஹீரோ வந்து அவனுக்கு கிண்டல் பண்ணுறாங்க, அது காமெடி தேவையில்லை, யாருனாலும் பண்ணலாம். யாருனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த டைமிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட் அந்த பாலசரவணன் சமீப காலமாக லவர் பந்தம் வந்திருக்காரு. நிறைய படங்கள் கணக்காடும் காலங்கள்ல வந்துட்டு இருக்காப்புல. பட் அவருக்கு சரியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. 2 கேட்டகரி தான். இப்போ வடிவேல் பண்ணது பாடி லாங்குவேஜ் காமெடி, நாகேஷ் பண்ணது பாடி லாங்குவேஜ் காமெடி, சந்தானம் பண்ணது டைமிங் காமெடி, கவுண்டமணி பண்ணது டைமிங் காமெடி தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் இல்லை. அந்த மாதிரி பண்ணது சூரியும் அந்த 2 கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போயிட்டாப்புல. அந்த ட்ரையான நேரம் இருந்துச்சுல காமெடிக்கு ஒரு வறட்சி, அந்த நேரத்தை கரெக்டாக அதை வந்து ஹீரோ ஆகிட்டு இல்லை அதை பயன்படுத்திட்டார். ஓகே ஓகே. நீங்கள் வந்து கவுண்டமணி ஃபீல்ட் அவுட்டு, செந்தில் அவங்களும் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்டு, வடிவேல் நடிக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப ட்ரையாக இப்போ யார் நடித்தாலும் சிரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வறட்சியில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சூரி வந்து ஃபுல் பண்ணிட்டாப்புல. ஆனால் அதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்து ஹீரோ ட்ராலும் பண்ணாங்க, சூரித்தனமான காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. மொக்க காமெடிக்கு சூரி காமெடி அப்படிலாம் இல்லை. அதை வந்து என்ன பண்ணாருன்னா, இது நமக்கு வந்து ரொம்ப நாள் இதை வந்து வண்டி ஓட்ட முடியாது, வந்து இந்த ட்ரையான பொசிஷன் நேரத்தில் எப்படி நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து சோடா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி மழை காலம் வந்தால் குடிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தில் பயன்படுத்திடுவோம். இதை வச்சு டக்குன்னு வந்து ஹீரோவாக போயிடணும். ஹீரோவாக போனப்போ என்ன பண்ணுறாப்புனா, ஹீரோ ஓரியன்ட் படம் பண்ணாமல் கதை ஓரியன்டாக பண்ணிட்டார், ஸ்டோரி ஓரியன்டாக போயிட்டாப்புல. அதனால சூரி தப்பிச்சு கதாநாயகன் சொல்ல மாட்டார், கதையின் நாயகன் சேஃப்டி அவரே சொல்லிட்டு அந்த அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டாப்புல. இப்போ என்னன்னா அந்த இடமும் இப்போ இதாக இருக்கு. இப்போ அடுத்த ஜெனரேஷன் பார்க்குறப்ப
இந்த பாலசரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இப்போ சமீபகாலம் நல்லா பண்ணுறோம், டைமிங் வருது, யங்ஸ்டராகவும் இருக்கிறாரு, ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாகவும் பண்ணலாம், ஒரு கேரக்டரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பி கேட்குற மாதிரி சந்தானம் கம்பேக் வரணும். சில சந்தானத்துக்கு வந்து சமீபத்தில் ஹீரோவாக நடிச்ச எந்த படமும் போல, அது ஒரு பெரிய இழப்பு தான். திருப்பி இப்போ இந்த எஸ்டிஆர் படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு, அப்புறம் ஜெயிலர் 2ல கமிட் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி திருப்பி நல்ல செலக்டடான காமெடி ரோட சந்தானம் எடுத்து பண்ணார்னா சந்தானத்துக்கு உண்டான ஒரு இடம் காலியாக தான் இருக்குது. இப்போ வடிவேலு வந்து சரியான ரூட்ல போறாருன்னா இதே ஃபாலோ பண்ணுவாரா? இப்போ இந்த படம் ஹிட் ஆயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காமெடி ட்ராக் போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் இல்லை, காமெடி ட்ராக் போகலாம்னா காமெடி ட்ராக் பண்ணலாம், அந்த ஏஜுக்கு ஓரியன்டான காமெடி பண்ணும். ஒரு ஒரு வீட்டில் மாமாவா இருக்கிறாரு, சித்தப்பாவா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்கு, அந்த காமெடியெல்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஹீரோ ஓரியன்டாக போயிடக்கூடாது. ஹீரோயின் லவ் பண்ணுறேன், ஹீரோவும் இவர் ஒரே பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான இதில் போயிடக்கூடாது. கேரக்டர் நிறைய கேரக்டர் இருக்குது. ஒரு வீட்டில் மாமா பண்ணலாம், சித்தப்பா பண்ணலாம், ஒரு டீ கடைக்காரராக பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு காமெடி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த அந்த வயசு அந்த பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற தகுந்த கேரக்டரை சூஸ் பண்ணாமல் ஒன்றும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். மாரிசன் படத்தோட தலைவன் தலைவி படமும் ரிலீஸ் ஆயிருக்குது, விஜய் சேதுபதி நடிப்புள்ள, பாண்டியராஜ் இயக்கத்தில். ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வருது. அந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குதா, எப்படி இருக்கு? இல்லை, அது ஒரு மெசேஜ் உள்ள படம் தான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது எல்லாரும் காலங்காலமாக இருக்கு, அதை வந்து நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. காலையில் கூட ஒரு விமர்சனம் பார்த்தேன், எங்கள் வீட்டு பஞ்சாயத்தை பார்க்க முடியல, இங்கே வந்து ஏன்டா உங்கள் பஞ்சாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டேன். என் முன்னாடியோட சண்டை போட்டு நான் கஷ்டமாச்சின்னு படத்துக்கு வந்தா இங்கேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாப்புல ஒருத்தர். அந்த மாதிரி தான் படம் முழுவதுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அதவே ரொம்ப டீப்பா படம் முழுவதுமே டிராவல். அதை வந்து ஒரு போர்ஷனை வச்சிருக்கலாம். கணவன் மனைவி சண்டை, அதுக்காக பிரிஞ்சு போறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு பிரிஞ்சு போறாங்க, சண்டை போடுறாங்க, பிரிஞ்சு போறாங்கன்னு அதவே படம் முழுவதும் காட்டுறது அங்கே ட்ரை. ஆனால் எடுத்துக்கிட்ட அந்த அட்டம்ப்ட்டுங்கிறது முக்கியமான. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகுது, 2 மாசத்துல டிவோர்ஸ் நடக்குது, 1 மாசத்துல 10 நாள்ல கூட டிவோர்ஸ் நடக்கலாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ரிவ்யூல பேசுறவங்க இப்போ ரியாலிட்டியை எடுத்திருக்காங்க. ரியாலிட்டியை எடுத்திருக்கிறாங்க, ரைட்டு. நீங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து டைரக்டா கொடுக்க முடியாதுல்ல. நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும், சண்டை சச்சரவு நார்மலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல வர்றாங்க. ஆனா அதவே முழுவதுமா சொன்னா எப்படி ட்ரையா இருக்கும்னா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு காமெடி இருக்கணும். அது காமெடியா சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, சில இடங்கள்ல காமெடியாவும் இருக்கு. அதை வந்து முழுவதுமாக முழு படத்தையும் சொல்லாம அதுக்குள்ள ஒரு கதை, ஒரு மற்ற விஷயங்கள்லாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் நல்லாவே போயிருக்கும். எல்லாரையும் கொண்டு போய் இப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு பிடிக்கும், ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய சில பேருக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன். அந்த கமர்ஷியல் ஐட்டமும் உள்ள வச்சிருந்தாங்கன்னா எல்லா தரப்பையும் போய் படம் போய் ரீச் ஆயிடும். இப்போ இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு 18 to 25 வயசுக்குள்ள இருக்க ஆடியன்ஸ் இந்த படம் பார்ப்பானாங்கிறது அவனுக்கு முதல்ல கனெக்ட் ஆகாது. அவன் தான் மேஜர் ஆடியன்ஸ். சினிமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இந்த 18 to 25 வயசுக்குள்ள தான். அவனை கவர் பண்ணுமா இந்த படம் அப்படின்னா 100% டவுட் தான். அவனுக்கு இது முதல்ல ஃபேமிலிலாம் என்னன்னு தெரியாது, இப்படிலாம் சண்டை போடுவாங்களான்னு புரியாது அவனுக்கு. இந்த படத்தை யார் பார்ப்பான்னா அந்த 40+ கல்யாணம் பண்ணுமா அப்படிங்கிற பண்ணணுமாங்கிற கூட யோசிப்பான். அப்ப இது அவனுக்கு முதல்ல கனெக்ட் ஆகாது. அப்ப அந்த ஆட்களுக்கு உள்ள தேவையான விஷயங்களை அங்கங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் எல்லா தரப்பையும் போயிருக்கும். படம் ஓகே தான், ரொம்ப ஒரு இதான விஷயம் இல்லை, நல்ல படம் தான் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் ரொம்ப டீப்பா டீட்டெயிலிங்கா போகாம மேலோட்டமா போவாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்கிற விஷயத்தை டீட்டெயிலா சொல்ல. அப்புறம் அவருக்கும் ஒரு மச்சானுக்கு ஏன் பிரச்சனைங்கிறது சொல்ல. வர எல்லா கேரக்டருமே ஏதோ வந்து சண்டை போடுற மாதிரியே தான் வர்றாங்க, படம் முழுக்க சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னா. ரெண்டாவது இந்த கத்தி சண்டை போடுறதுங்கிற விஷயங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கலாம். அதெல்லாம் மாத்தி இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஷார்ட் பண்ணி என்டர்டைன்மெண்ட்லாம் கொஞ்சம் உள்ள வச்சு இந்த படத்தை கொண்டு போய் தான் இன்னும் இந்த படம் பெரிய படமா மாறிடுது. இப்போ இந்த படம் வந்து ஒரு பக்கம் வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் சண்டை போட்டாலும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உள்ள படம். அதுவே தவறு. நீங்கள் வந்து சந்தோஷமான நாடுகள் பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் டிவோர்ஸ் ஆனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்றதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து எப்படின்னா வாழ்க்கை ஒரு முறை தான். நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, அந்த திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா உங்களால் பிரிந்து 2 பேரும் தனியாக வாழ முடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பிரிந்து வாழ்வதில் தான் ஆக சிறந்த விஷயம் நான் சொல்வேன். ஏன்னா ஒன்றா இருந்துக்கிட்டு டெய்லி சண்டை போட்டு சித்திரவதை பண்ணி சாப்பிடாம கொள்ளாம அடிச்சு மல்லு கட்டிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வர்றது வாழ்க்கையாது. அப்போ உங்களுக்கு அரசாங்கமும் சரி சட்டமும் சரி எல்லா விதமான வழிமுறைகளும் இருக்கு. 2 பேரும் தனிச்சு போய் உங்களால் வாழ்க்கையை பார்த்துக்கிற முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் 2 பேரை சார்ந்து இல்லாம அவங்க இண்டிபெண்டா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க தனியாக ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த கணவனோட தான் வாழணும்,
அந்த மனைவியோட தான் வாழணும் இந்த ஹிருதய மேட்ரு கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துச்சு இல்லையா? அவன் அப்பா சொன்னாரு இறந்ததுக்கு இது அப்புறம் கூட இது வந்து இது வந்து என்னன்னா இது நம்முடைய சமூக கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு அடிமைத்தனம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், உங்க தாத்தா அப்படித்தான் இருந்தாரு, உங்க அப்பா இப்படித்தான் இருந்தாரு, உன் புருஷன் அடிப்பான், அடி வாங்கிட்டு வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடிமைத்தனம். இதை திருப்பி வேறு வேறு வடிவத்துல இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது தேவையில்லையே. திருமணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். ஒரு 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 வீடு வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், அதில் டிராவல் பண்ணணும்னு நினைச்சு தான் போறோம். அந்த கார் சரியில்லை, அந்த வீடு சரியில்லைன்னா மாறுறது இல்லையா? ஆனா அது வழி இருக்கும். கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய கனவு. ஆனா அந்த பெண்ணா இருந்துட்டு ஒரு பெரிய கனவோட திருமணம் பண்றாங்க. அந்த கனவு சிதைஞ்சு போறப்ப அந்த வலி, அந்த வேதனைலாம் இருக்கும். அதுக்காக அந்த வலியை மேலும் மேலும் வேதனையாக்கிட்டே வாழணுமா? அதுக்கு அப்படி தேவையில்லையே. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க, பிடிக்காத பட்சத்தில் இண்டிபெண்டா உங்களால நிற்க முடியும். யாரும் சார்ந்து வாழாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னா, என்னோட குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக நீங்க வாழணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். அதுக்காக வந்து இருந்துகிட்டு அது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. சண்டை போட்டே இருக்கிறோம்னா, இந்த படத்தை சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. ஒரு நேரம் முன்னாடி ஒரு நாளைக்கு ஏதாவது தூக்கி மேலே எறிஞ்சு எவனா போய் சேர்ந்தாங்கன்னா உலகச்சிலையில் உழவுவாங்க. சகிச்சுக்கிட்டு வாழணும்னா ஒரு நேரம் ஒரு நேரம் கணவன் அமைதியா இருப்பான், ஒரு நேரம் மனைவி அமைதியா இருப்பான். சண்டை போடுறப்ப 2 பேரும் சேம் டைம்ல சண்டை போட ஆரம்பிச்சு வீட்டில் இருக்க ஏதாவது மாத்தி மாத்தி தூக்கி ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஏதாவது போச்சுன்னா வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கு. அப்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அவங்க சூழ்நிலை, வளர்ப்பு முறை, பொருளாதாரம், அதை வச்சு அவங்க முடிவெடுத்துக்க வேண்டியதான். அதுக்காக நீங்க இப்படிதான் வாழணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்துல அதை சொல்றாங்க, குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருக்கு, சகிச்சுக்கிட்டு தான் வாழணும்னு சொல்றதே எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தப்பான போர்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மாரிசன் மற்றும் தலைவன் தலைவி படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கொண்டு போயிருந்தீங்க. மிக்க நன்றி.